இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலி நான் அததான் சொல்லலான்னு. இவரு இங்க என்ன பண்றாரு? இவர் தானே இருக்கணும். இவருதான். இங்க இங்க என்ன பண்றாரு? இவரு இங்க இருக்கலன்னா வேற எங்க இருப்பாரு? அது இல்லங்க, அது வந்து இவரு இங்க இருக்காருன்னா இவரு முதல்ல யாரு? என் வீட்டுக்காரரு. அது பக்கத்து வீட்டுக்காரரு சொன்னேன். உங்க பக்கத்து வீட்டுக்காரர்னா லெஃப்டினன்ட். நீ ஜாயின் பண்ணிருக்கிறது அவர் வீட்ல தான். இவரு லெஃப்ட். அதுக்கப்புறம் என்ன? லெஃப்டினன்ட் இவரா? இத்தனை நாளா இவரை தேடி அலைஞ்சு இவர் கூட சண்டை போட்டுட்டு இருந்தனா? ஆனா இப்போ கடைசியா இவர்கிட்டயே வந்து நான் ஜாப்ல ஜாயின் பண்ணிருக்கேன். என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் விளங்கல. எனக்கு இப்பதாங்க எல்லாம் புரியுது, ரொம்ப தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆக்சுவலா நாங்க பார்த்த பர்சன் எங்கேயும் அதே பர்சனா எப்படிங்க வந்தாரு? இவரை நீ எங்கேயாவது பாத்திருக்கியா? எங்க? கொடைக்கானல்ல பார்த்தங்க ஃபர்ஸ்ட். மிஸ்ஸம்மா எங்க போனாங்க? எந்த பொண்ணு? அதான் சார் ஃபோன் பண்ணி வர சொன்னோம் இல்லையா? யாருக்கு ஃபோன் பண்ண ராதோட்? யார பத்தி பேசிட்டு இருக்க? அடடா, அதாங்க மேடம், மிஸ்ஸம்மாவை தான் சொல்றேன். போட்டோ கூட எடுத்துட்டு வந்தாங்கல்ல, இங்க தான் இருந்தாங்க. ஓ, அவங்க எங்க இருக்காங்க? கூப்பிடு. நான் போய் கூட்டிட்டு வரேன் சார். சொன்னலம்மா, அவ ஸ்பெஷல் இன்ட்ரோடக்ஷனுக்காக வெயிட் பண்றான்னு. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்ன தாண்டி அமரேந்திரனை நெருங்க விட மாட்டேன். மிஸ்ஸம்மா என்ன இங்க உட்கார்ந்துருக்கீங்க? உட்காருங்க ராத்தோட் சார், உட்காருங்க. என்னாச்சு? பேசிட்டு வரேன்னு சொன்னேன், திடீர்னு ஆளை காணோம். இப்போதான் எனக்கு பயங்கரமான ஒரு உண்மை தெரிஞ்சது ராத்தோட் சார். என்னதுமா அது? சொல்றேன் ராத்தோட் சார். உங்க சார் கிளம்பிட்டாரா? இல்ல, உன்னை பத்தி தான் கேட்டாரு, போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். சார் இருக்காரு அங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் பார்க்கணும்னு, இப்ப பார்க்கலாம் வானா தொண்டை கிளிய கத்துறேன். இப்ப அத பத்தி சொல்றதுக்கெல்லாம் டைம் இல்ல சார். முதல்ல நீங்க அவரை இங்க இருந்து கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். ராதோட். போச்சு. வரேன் சார், வரேன். இங்க பாரு, நீ இங்க வந்திருக்கேன்னு சொன்னேன், கூட்டிட்டு வா பார்த்து பேசலாம்னு சொன்னாரு. ஆமாடி, நீ எங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்றது? ஏதாச்சும் சொல்லி மேனேஜ் பண்ணுங்க ராத்தோட் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சார் வரேன். மிஸ்டர் குப்தா, இந்த பொண்ணு குழந்தைங்கள பாத்துக்குவா, பாவம் மனோக்கு பாரம் குறையும்னு நினைச்சேன். ஆனா இந்த பொண்ணு அவரை பார்க்கணும்னாலே பயப்படுறாளே. கடவுளே, உன்னை சும்மாவே விட மாட்டேன்.
அந்த பொண்ணு எங்க ராத்தோ? அவங்க அம்மா கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க சார். சரி, அப்ப வீட்ல பாத்துக்கலாம் விட. எல்லா திங்ஸையும் மறக்காம கார்ல கொண்டு வந்துடுறேன். சரிங்க சார். நீங்க போங்க அமர். நானும் நீலாவும் எல்லாத்தையும் செக் பண்ணி ஏதாவது மறந்து போயிருந்தா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரோம். பாவம், இப்பவே நீ ரொம்ப டயர்டா இருப்ப. ம், சரி, ஜாக்கிரதை. சரிங்க அமர். காலையில பண்ண மாதிரி இப்பவும் எதையாவது மறந்துடாத. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடு. சரிங்க அங்கிள். வாங்க போலாம். என்னங்க மேடம் இவர் இப்படி பேசுறாரு? இப்ப மட்டும் இல்லம்மா, உங்க பேச்சு வர ஒவ்வொரு தடவையும் அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. வாய்க்கு வந்த மாதிரி திட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த வீட்ல இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன் மேடம். வாய மூட. இந்த பெருசுங்களுக்கு வாய் எப்போ ரொம்ப அதிகம். நான் அமர கல்யாணம் பண்ணி இந்த வீட்டோட மருமகளாகிறேன். அதுக்கப்புறம் இந்த பெருசுங்களை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். இன்னும் ஏதாவது அதிகமா பேசுனா 2 பேர் காலையும் உடைச்சு ஒரு மூலையில உட்கார வச்சிடுவேன். என்னடி இப்படி பாக்குற? இந்த நாளுக்காக தான் உனக்கு கல்யாணம் ஆன நாள்ல இருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த நாளும் வந்துருச்சு. அமர் இனி எனக்கு மட்டும்தான். அமர் இனி எனக்கு மட்டும்தான். அமர் இனி எனக்கு மட்டும்தான். அமரோட காதலுக்காக நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணேன். என் சந்தோஷத்தை கூட நான் விட்டு கொடுத்தேன். இத்தனை வருஷமா நான் தனியா ஒரு அனாதை மாதிரி தான் வளர்ந்தேன். ஆனா கடவுள் இப்பதான் எனக்கு கருணை காட்டியிருக்காரு. அமரை என்னோட புருஷனா ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த தடவை முன்ன மாதிரி அமரை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஆரு. என்ன செஞ்சாவது சரி, அமரை நான் எனக்கு சொந்தமா ஆக்கிப்பேன். நீ ஒன்னும் கஷ்டப்படாத ஆரு. அமரை நான் உன்னை விட ரொம்ப நல்லா பாத்துப்பேன். அவனோட லைஃப்ல நீ இருந்தன்ற ஞாபகத்தை கூட இல்லாமலே பண்ணிடுவேன்.